Hello aspirants, welcome to the TN Bankers YouTube channel. நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வர்றதுக்கான டைம் ஆகிட்டதுனால நிறைய வெப்சைட்டில் பேஜில் ஃபேக் லிங்க்ஸ் நிறைய க்ரியேட் ஆகும். நான் ரிசல்ட் எப்போ யூஸ்வலாக அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கிற டேட்டை நான் கொடுத்துட்றேன். நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க ரிசல்ட் எப்போ வரும்ன்ட்டு. அதாவது மெயின்ஸ் நடக்கிறதுக்கு 14 டேஸ் இருக்கணும். ரிசல்ட் வந்த ஈவினிங்லேருந்து இன்பிட்வீன் 14 டேஸ் இருக்கணும். சம்டைம்ஸ் அது 12 டேஸாக இருக்கும், சம்டைம்ஸ் அது 16 டேஸாக இருக்கும். +or-2 தான். ஸோ நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு நமக்கு இன்னும் எக்ஸாமுக்கு இன்னும் 15 நாள் இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 14 டேத்து இன்னைக்கு ஈவினிங் முடிஞ்சிச்சுன்னா 14 டேஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி ஈவினிங்கும் வரலாம், நாளைக்கும் வரலாம். அப்படி மேக்ஸிமம் தள்ளி போனால் கூட வெட்னஸ்டேக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். ஸோ ரிசல்ட் வரக்கூடிய டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஜாப் நம்ம பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் 90% ஆஸ்பிரண்ட்ஸ் நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணியிருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணாத ஆஸ்பிரண்ட்ஸ் தயவு செஞ்சு இனிமேலாச்சும் கண்டினியூ பண்ணுங்கள். இருக்கிற ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியில் டைம் மேனேஜ் பண்ண முடியாமல் நீங்கள் எக்ஸாம் கிவ் அப் பண்ணுவீங்க. அந்த வேலையை மட்டும் வச்சுக்காதீங்க. நீங்கள் சிஏவை பார்த்து பயந்து நீங்கள் எக்ஸாம் கிவ் அப் பண்ணாதீங்க. நான் சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணால், நான் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். அதை ஃபாலோ பண்ணால் சிஏ நீங்கள் இருக்கிற மினிமம் டைமில் மேக்ஸிமம் மார்க் எடுக்கலாம். அண்டு ரிமைனிங் டாப்பிக்கில் ஆப்டி, ரீசனிங், டிஸ்கிரிப்டிவ், இங்கிலீஷ்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஈக்குவலாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரையாரிட்டி கொடுங்க. இது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். ரிசல்ட் எப்போ வரும்னா டுடே ஈவினிங்கு, டுமாரோ, அப்படி இல்லைன்னா மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே. இதில் பாசிபிள் டேட்ஸு நாளைக்கு வரலாம், டியூஸ்டே வரலாம். இது வந்து ரிப்பீட்டட் சாட்டர்டே, அப்படி இல்லைன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்துட்டு நாளைக்கு இல்லைன்னா டியூஸ்டே ஆல் டிக்கெட் விடுவாங்க. இதுதான் ரிப்பீட்டட் பேட்டர்ன் ஆஃப் ஐபிபிஎஸ் ஒரு ட்ரெண்ட் வச்சுருப்பான். ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரெண்டு. ஸோ இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே, இன்றைக்கி 2 நாளைக்கு தான். சண்டே வர வாய்ப்பே கிடையாது. ரிசல்ட் எப்போயுமே சண்டேயில் விட மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே ரிசல்ட் வந்துடும். அதனால் நீங்கள் வெப்சைட்டே பார்த்துக்கிட்டு உக்காந்துட்டு இருக்காதீங்க. ரிசல்ட் கன்ஃபார்மாக வரும். நான் வந்து ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு லிங்க்கை டெலகிராம் குரூப்பில், இதோ நம்ம டெலகிராம் குரூப்பு, இந்த டெலகிராம் குரூப்பில் டிஎன் பேங்கர்ஸ்னு சர்ச் பண்ணிங்களானவே நம்ம டெலகிராம் குரூப் முன்னாடி வரும், நம்ம லோகோ போட்டு. ஸோ நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டு நான் வந்த உடனே அப்டேட் பண்ணிடுறேன். நீங்கள் ரிசல்ட் வரன்ட்டு IBBS.inல உக்காந்துட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகும், பிபி அதிகமாகும், ஊர்பட்ட காய்ச்சல் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு ஃபீவரே இல்லைன்னா கூட அடிக்கிற மழைக்கு மழை பெஞ்சிட்டே இருக்குது, இந்த பிபியெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபீவர் வந்து படுத்துருவீங்க. தேவையில்லாத வேலை உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பஜ்ஜியோ போண்டாவோ சுட்டு செஞ்சு சாப்பிட்டு சூடாக ஒரு சிக்கனை, நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால் சிக்கனோ இல்லை ஒரு ஃபிஷ்ஷோ சாப்பிடுங்க. குளிருக்கு காய்ச்சலுக்கு எதமாக வந்து சூடு இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு குளிருக்கு இதாக இருக்கும். ஸோ நீங்கள் அது மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்டு நீங்கள் பாட்டு உட்காந்து ப்ரிப்ரேஷனை பண்ணுங்கள். ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பிபி அதிகமாகும். பிபி அதிகமானால் ஃபீவர் வரும். இதெல்லாம் நிறைய நானும் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் பிகினிங் ஸ்டேஜ்லலாம். அப்படியே ஏன்னா நிறைய பேர் நம்ம மாட்ரேட்டாக பண்ணிட்டு இருந்திருக்கோம். எக்ஸாம் டிஃபிகல்ட் ஸ்லாட்டு, ஈஸி ஸ்லாட்டு, நார்மலைசேஷனில் மார்க் கம்மியாகிடுமா, அதிகமாகிடுமா, எனக்கு கட் ஆஃப் அதிகமாக வந்துடுமா, எவ்வளோ பயம் இருக்கும். அதனால் உங்களுக்கு பிபி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் போகாதீங்க. எங்கள் டெலகிராம் குரூப்பில் யாரனா லிங்க் போட்டாக்கலாம், அதுக்கப்புறம் போங்க. ஃபேக் லிங்க் நிறைய கிரியேட் பண்ணுவாங்க. நான் நம்ம டெலகிராம் குரூப்பில் நான் அஃபிஷியலாக போடுறேன். அதுக்கப்புறம் தான் நம்புங்க. சில சேனலில் சில குரூப்ஸில் ஃபேக் லிங்க் க்ரியேட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பசங்க காம்படிஷனை கம்மி பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. அதனால் அந்த ட்ராப்பில் விழாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ப்ரிப்ரேஷனை கண்டினியூ பண்ணுங்கள். ஒரே ஒரு டிஐ படித்தா கூட உங்களுக்கு அது யூஸ் ஆகும். அந்த நேரத்தில் ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் போய் உட்காந்திங்கன்னா கடைசி வரையும் ஒன்றுமே ஆகாது, ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகுது. திடீர்னு பாஸ் ஆகிருப்பீங்க, அப்புறம் டைம் இருக்காது. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணலாம், இது படிக்கலாம், அது படிக்கலாமா யோசிச்சு கடைசியில் என்னமே படிக்காமல் எக்ஸாமு கிவ் அப் பண்ணிட்டு போயிடுவீங்க. தேவையில்லாத வேலை உங்களுக்கு. என்ன பண்ணுறீங்க, போண்டா பஜ்ஜி, சிக்கன் மட்டன் ஏதோ ஒன்று, சிக்கன்னா 65 அந்த மாதிரி ஒரு 40 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு நீங்கள் பாட்டுக்கு பாடியை ஹீட் பண்ணிவிட்டு, ஏன்னா குளிர் மழை அதிகமாக இருக்குது, பாடியை ஹீட்டாக வச்சுக்கோங்க. இல்லைனா ஏதாச்சும் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டு ஏதாச்சும் அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி பாடியை ஹீட்டாக வச்சுக்கோங்க. குளிரில் படிக்க முடியாது, தூக்கம் வரும்.
இல்லைனா டீ அப்பப்போ டீ 2 டீ எடுத்துக்கோங்க. டீ எடுக்க நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். பட் குளிரை டேக்கிள் பண்ண டீ 2 எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருங்க. இன்னைக்கு ஃபுல்லாக இல்லை, இந்த 3 நாள் ஃப்ரெஷ்ஷாகவே இருங்க. ரிசல்ட் எப்போனாலும் வரும். நீங்கள் வெப்சைட் ஆப்பில் விடாதீங்க. ஸோ ஐபிபிஎஸ் ப்ரிலிம்ஸ் ஸ்கோரு நார்மலைசேஷன் ஆகும். நார்மலைசேஷனில் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இது எப்படி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்க ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47 46 அட்டன் பண்ணவன் பாஸ் பண்ணியிருப்பான். ரைட்டு. 58 60 அட்டன் பண்ணவங்க ஃபெயில் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. இவங்க இங்கிலீஷில் ரொம்ப கம்மி அட்டம்ப்ட் அக்யூரேஷாக மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு 47 48 இந்த மாதிரி கம்மி அட்டம்ப்ட் கொடுத்துட்டு வந்தவங்க இவங்க எல்லாம் போயிட்டு ஒரு 45 46 அந்த மாதிரி மார்க் கொடுத்துன்னு வச்சுக்கங்களேன். நார்மலைசேஷனில் ஒரு 5 மார்க் போட்டால் கூட கட் ஆஃப் 52 ரேஞ்சில் இருக்கும். ஸோ இவர் கிளியர் ஆயிடுவார். இவர் என்ன பண்ணுவார், 58 அட்டம்ப்ட் போட்டு வந்திருப்பார். இதில் 8 கொஷின் தப்பாக போயிட்டுருக்கோம். 50 மார்க் தான் வந்திருக்கும். திடீர்னு பார்த்தா நார்மலைஸ் பண்ணி 5 மார்க்லாம் குறைக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஒரு 3 மார்க் குறைச்சா கூட 47க்கு வந்துடும். கட் ஆஃப் 48லேருந்து 52க்கு உள்ள தான் பாசிபிள். ஸ்டாண்டர்டாக செட் பண்ணுது 52. அதுலேருந்து -2 +2 தான் ஸ்டாண்டர்டு கட் ஆஃப். மினிமமாக போனால் 48 வரையும் போகும், மேக்ஸிமமாக போனால் 54 வரையும் போகும். ஸோ நம்ம இந்த மாதிரி அதிகமாக அட்டம்ப்ட் போட்டு நார்மலைஸ் மார்க் ஆகி நம்ம மிஸ்டேக் அக்யூரேசி போய் ஃபெயில் ஆகிறவங்களும் இருக்காங்க. கம்மியான அட்டம்ப்ட் வெறும் 48 அட்டம்ப்ட் போட்டு அக்யூரேசியாக போட்டு அவங்களோட ஸ்கோர் ஒரு 45 புள்ளி சம்திங் வந்து அவங்களுக்கு ஒரு 5 மார்க் எக்ஸ்ட்ரா போனஸ் போட்டு 50+ மார்க் கட் ஆஃப் வச்சு அவங்க பாஸ் பண்ண வரலாறும் நடந்திருக்கு. 8 வருஷத்தில் நான் பார்த்ததெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் எனக்கே நடந்திருக்கு. நான் கேவலமாக பண்ண எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக பண்ணிட்டு வந்த எக்ஸாம் ஃபெயில் ஆயிருக்கேன். ஸோ நீங்கள் இதை பற்றி ஒரியே பண்ணாதீங்க. இதை பற்றி யோசிக்க உங்களுடைய பிபி இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக உங்கள் நெஞ்சு 2 செஸ்ட்டுக்கு நடுவில் கையை வச்சிக்கலாம், பட்டுன்னு அடிக்கும். அது வந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப ஹார்ம்ஃபுல். ஸோ நீங்கள் அந்த வேலையை பார்க்காதீங்க. நீங்கள் பாஸோ ஃபெயிலோ நமக்கு டிசம்பர் 7ஆம் தேதி 5ஆம் தேதி 7ஆம் தேதி 8ஆம் தேதி நமக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அப்ளிகேஷன் போட சொன்னேன். இதுக்கு போட்டிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கு படிங்க. இதுக்கும் டிஸ்கிரிப்டிவ் இருக்குது, ஆப்டி ரீசனிங் எல்லாம் இருக்குது. இதுக்கு படிங்க. உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ்க்கு படிங்க. நம்மளுடைய பிளேலிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். நேற்று தரமான ஒரு கொஷின் டிஐ, தரமான டிஐ பிஓ மெயின்ஸ் 2 மார்க் கொஷின். இது மாதிரி ஒரு 5லேருந்து ஒரு 10 செட்டு பண்ணிங்களானாவே நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் ரெடி. அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் டெஸ்ட் போட்டு போய் எக்ஸாம் சூப்பராக பண்ணிட்டு வரலாம். ஒரு 10 செட்டு, நான் ஆல்ரெடி 6 செட்டு கொடுத்துருக்கேன். ஒரு 10 செட்டு அந்த மாதிரி அந்த லெவலில் 2 மார்க் லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பிஓ மெயின்ஸுக்கு ரெடி. 1 மார்க் லெவலில் கிளர்க் மெயின்ஸ் லெவலில் கொடுக்குற எக்ஸாம் கொஸ்டின் அந்த டிஏலாம் சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ரெடி. நீங்கள் பிஓ ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணால் ஹை லெவல் டிஏ சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் பிஓ ப்ரிலிம்ஸ் ஃபெயில் ஆகிட்டால் கவலையே படாதீங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பிஓ ஜாப் இருக்குது. அதுக்கு 200 வேகன்சி இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அதிகமான வேகன்சி ஸ்டேட் வைஸ்ன்றதுனால கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணலாம் எஃபர்ட் போட்டால். இதுக்கு மீடியம் லெவல், இதுக்கு ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கு ஹை லெவலில் படிங்க. ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்லேயும் 1 மார்க்கு 2 மார்க்னு 2ஆக பிரிப்பாங்க. இதில் வர 1 மார்க்கும் இந்த கொஸ்டினுக்கும் சேம் ப்ரிப்ரேஷன் தான். இது கொஞ்சம் அதிகமான லெவலில் இருக்கும், இது கொஞ்சம் கம்மியான லெவலில் இருக்கும். நீங்கள் இன்வெர்டிவ் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட 2மே அட்டன் பண்ணலாம். ஸோ கண்ணுக்கு கிடைக்கிற கொஸ்டின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வெப்சைட்டில் உட்காந்துட்டு இருக்காதீங்க. அதுதான் என்னோடய சஜஷன். நீங்கள் போயிட்டு அந்த மாதிரி பாதிக்கப்படுங்கன்றதுக்கோசம் தான் அந்த வீடியோவே, இல்லைனா நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா இன்னும் 15 நாள் தான் இருக்குது. ஒரு சில நேரத்தில் ஐபிபிஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 10 நாள் வரையும் இழுத்துட்டு போயிடுவாங்க. கடைசி 10 நாளில் கொடுப்பாங்க ரிசல்ட்டு. ஆல் டிக்கெட்டும் விட மாட்டாங்க. 5 நாள் 6 நாளைக்கு முன்னாடி கொடுப்பாங்க. அப்போ வந்து எப்போ வெப்சைட்டு ஃபஸ்ட்டு என்ன ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரிசல்ட் எப்போ வரும் யூடியூப்பில் போயிட்டு ஐபிபிஎஸ் பிஓ ரிசல்ட் தமிழ், ஐபிபிஎஸ் பிஓ ரிசல்ட் இந்த வெப்சைட்டை போட்டு இப்போ டிஎன் பேங்கர்ஸ் அது மாதிரி ஒரு சேனலில் நேம் போட்டு சர்ச் பண்ணுவாங்க. எதனா சொல்லியிருக்காங்களா, எதனா வந்திருக்காங்களா, எதனா ரிசல்ட் வந்திருக்குமா, அப்படியே கூகுளில் போக வேண்டியது. கூகுளில் போய்ட்டு ஐபிபிஎஸ் பிஓ ரிசல்ட்டு எப்போ வரும்னு பார்த்துட்டு இருக்குது. இப்போ இதுலேயே டே ஃபுல்லாக போயிடும். அண்ட் பிபியும் அதிகமாகிடும். ரிசல்ட்டு வரும், ரிசல்ட்டில் பாஸ் ஆயிடுவாங்க. டக்குன்னு பிளாங்க் ஆகிடுவாங்க. ஏன்னா எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க. இவங்க வெப்சைட்லேயே நோண்டிட்டு உட்காந்தாங்கள எப்போ ரிசல்ட் வரும்னு பார்த்து உட்காந்தாங்க. எங்கே படிச்சிருப்பாங்க? போய் தூங்கி எந்திரிக்க வேண்டியது, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண வேண்டியது, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்க வேண்டியது, அதுக்கப்புறம் என்ன பண்ண வேண்டியதுன்னா எப்போ ரிசல்ட் வரும்னு பார்க்க வேண்டியது, நைட்டு வந்து சாப்பிட்டு தூங்க வேண்டியது. இப்படி இருந்தால் நீங்கள் எப்படி எக்ஸாம் பாஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக முடியாது இல்லையா?
ஸோ இந்த மிஸ்டேக்கெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். தூங்கி எந்திரிச்ச உடனே காலையில் 2 மணி நேரம் படிங்க, பகலில் ஒரு 2 மணி நேரம் படிங்க, ஈவினிங்கில் 2 மணி நேரம் படிங்க. ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. பட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி பவர் நேப் எடுங்க. பகலில் தூங்குறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் ஆகுங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் ஆகாதீங்க. ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறமும் படிக்காதீங்க. ரிலாக்ஸ் ஆகிட்டு தூங்கி எந்திரிங்க. 20 மினிட்ஸ் பவர் நேப்னு ஒரு கான்செப்ட் நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். 20 மினிட்ஸ் கீழே நீங்கள் தூங்கி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீயை சாப்பிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. லாஸ்ட் 15 டேஸ் உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குதோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதை நீங்கள் யார் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க 100% டைமை யூட்டிலைஸ் பண்ண முடியும். இதை நான் ஃபாலோ பண்ணி எனக்கு இது எஃபெக்டிவாக இருந்ததுனால தான் இதை மெத்தடை நான் சொல்கிறேன். ஸோ அதை நான் தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்குறேன் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு. ஸோ இந்த 15 நாள் இப்போ இருக்கிற 15 நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா சிஏக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுத்துருக்கேன் இல்லையா, நான் திருப்பி வேணால் 15 நாளில் எப்படி அந்த இருக்கிற சிஎல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்ட்டு 15 நாள் இல்லை 14 நாள் தான். ஏன்னா நான் இன்றைக்கி போயிடும் இப்படியே. இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு கொடுக்குற அந்த வீடியோவை 14 நாள் எப்படி சிஏவை நம்ம பெஸ்ட் ஸ்கோர் எடுக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோ பாருங்கள். ஆப்டிடியூடுக்கு நீங்கள் வேறு சோர்ஸ் ஃபாலோ பண்ணாலும் சரி, நம்ம சேனல் சோர்ஸை ஃபாலோ பண்ணாலும் சரி, நான் கொடுத்துட்ருக்க டிஏ எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அதில் இருக்கிற டிஃபிகல்ட் செம்மை, அதில் இருக்கிற மாடரேட் செம்மை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு கற்றுக்கிட்டாலே டிஃபிகல்ட் செம்மை டேக்கிள் பண்ணிக்கிறான்னா நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கு ரெடி. அதில் இருக்கிற மாடரேட் லெவலில் கொஸ்டினை டேக்கிள் பண்ணால் நீங்கள் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ கிளர்க்கு இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம். ஸோ நான் 2 லெவலுமே 2 பேருமே எனக்கு முக்கியம். அதனால் 2 லெவல்லுமே 2 எக்ஸாமும் ஒப்பியோ தானே, அப்போ 2க்குமே நான் கொடுக்குறேன். 3 எக்ஸாமுக்கு நீங்கள் சேர்ந்து 4 எக்ஸாம் சேர்ந்து ரெடி ஆகலாம். இந்த ஆட் லெவலில் படித்தா ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்பிஐ பிஓ மெயின்ஸு, மாடரேட் லெவலில் படித்தா நீங்கள் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவும் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு ரெடி ஆகுங்க. எப்படினாலும் இந்த 4 வேலையில் ஏதாச்சும் ஒரு வேலை நம்ம வாங்கியே தீரணும். ஆஸ்பிரண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டு, நம்ம குட்டி பையனுக்கு நவம்பர் 24 பிறந்த நாள். ஸோ அதுக்குள்ளே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து 1,165K இருக்குது. 2,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வாங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக சர்ப்ரைஸாக ஏதாச்சும் ஒரு சீரியஸ் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய, உங்களுக்கு வீக்காக இருக்கக்கூடிய, அதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் எக்ஸாம் கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சீரியஸு, ஒரு லாங் சீரியஸ் ஒன்று கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தா உங்களுடைய ஸ்கோர் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி ஒரு சீரியஸ். அது எய்தர் பஸ்ஸில் இருக்கலாம், டிஏஆர் இருக்கலாம், கிரிட்டிக்கல் ரீசனிங்காக இருக்கலாம், ஆர் இங்கிலீஷாக இருக்கலாம். ரெகுலராக கொடுப்பேன். அது இல்லது இப்போ ஸ்கீமே நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை வீடியோ ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸ்கீம்ஸும் பேங்கிங் அவேர்னஸும் நீங்கள் என்னை நம்பலாம், நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் அக்டோபர், நவம்பர் மிட் வரையும், ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகஸ்ட்லாம் நிறைய பேர் படிச்சிட்டிங்க போல், அது ரிவைஸ் பண்ணிக்கோங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மிட்டு இதுக்கு தேவையான ஸ்கீம்ஸு அண்ட் பேங்கிங் நான் கொடுத்துருவேன். ஸோ நம்ம மற்ற சப்ஜெக்ட் பார்க்கலாம். ரீசனிங். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், நான் வந்து உங்களை ப்ரொமோஷன்லாம் கேட்கல, என் கோர்ஸை வாங்கிக்கோங்க, இத்தனாயிரம் ரூபாய் கொடுத்து என் கோர்ஸ் வாங்கிக்கோன்னு கேட்கல. ஜஸ்ட்டு ஒரு 2K சப்ஸ்கிரைபர் இருந்தால் என் பையன் பிறந்தநாளுக்குள்ளே ஒரு கிஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு பையன் பிறந்தநாளை முன்னிட்டு ஏதாச்சும் நான் சொல்லணும் இல்லையா, 2K சப்ஸ்கிரைப் முன்னிட்டு நான் இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் ஒரு கிஃப்டாக கொடுக்குறேன். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், ரீசனிங் ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி பிஓ மெயின்ஸுக்கு. அதுலேருந்து லாஸ்ட்டு 15 டே எப்படி மேனேஜ் பண்ணணுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 12, ரொம்ப டைம் இல்லாமல் ஒரு 12லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே கொடுக்குறேன். இங்கிலீஷ்க்கு சிம்பிளுங்க, ரீடிங் எபிலிட்டி தாங்க. இங்கிலீஷ் இன்னுமே கிடையாதுங்க, ரீடிங் எபிலிட்டி தான். பிஓ மெயின்ஸ்லலாம் பொறுத்த வரைக்கும் கிராமர்லாம் கம்மியாக தான் இருக்கும், பூரா ரீடிங் பாட்டு தான் அதிகமாக இருக்கும். ரீடிங் எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்காங்க. அதோடு சேர்ந்து மேட்ச் த காலமும் அண்ட் அதோடு சேர்ந்து பேரா ஜம்பிள் ஆட் லெவலில், தென் மேட்ச் சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட், 2த்துல ஏதாவது ஒன்று இருக்கும். டபுள் ஃபில்லர், ட்ரிபிள் ஃபில்லர் கேட்பாங்க, கிளாஸ் டெஸ்ட்டு கேட்பாங்க, அண்டு வேர்டு ஸ்வாப்பு கேட்பாங்க. இதுலேருந்து நீங்கள் ஒரு 15 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். 15 மார்க் கேட்பாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் 10 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரீடிங் பார்ட்லேருந்து ஒரு 10 மார்க் மேலே எடுத்தாலும் 20 மார்க் எடுத்தால் எங்கேயோ போயிடலாம் இங்கிலீஷ்லாம் இதில். பட் இங்கிலீஷ்லாம் 20க்கு மேலே எடுக்கலாங்க, ஈஸியாக தான் இருக்கும் இங்கிலீஷ்லாம். நீங்கள் பிஓ லெவலில் இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் பண்ணுற அளவுக்குலாம் பயமுறுத்தாது. இது ஏதாச்சும் 2 செக்ஷன் கஷ்டமாக கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது 2 செக்ஷன் கஷ்டமாக கேட்பாங்க. அதனால் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டும் படிச்சுட்டு போனால் மட்டும்தான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஏதாச்சும் இப்போ நீங்கள் ஆப்டி ரீசனிங் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று கஷ்டமாக தான் இருக்கும் கண்டிப்பாக.
சப்போஸ் இது 2மே ஈஸியா கேட்டாங்கன்னா, ஐபிபிஎஸ் கிளர்க் மாதிரி சிஏவுலயோ, இங்கிலீஷ்லயோ ரொம்ப கஷ்டமா கேட்டுருவாங்க. பட் எனக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த 3த்துல ஏதாச்சும் சிஏ கூட ஈஸியா கேட்பாங்க. இந்த 2த்துல எதனா ஒண்ணு வச்சுருவாங்க. ஸோ 2 சப்ஜெக்ட்டும் தரோவா படிச்சுக்கோங்க. போன வருஷம் ரீசனிங் செஞ்சுட்டாங்க. அதுக்கு முன்ன வருஷம் ஆப்டில செஞ்சுட்டாங்க. இந்த வருஷம் என்ன செய்ய போறாங்கன்னு நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். அதனால 2 சப்ஜெக்ட்டும் சப்போஸ் செஞ்சா கூட நீங்க ரெடி ஆகுற மாதிரி நான் டிஏ குடுத்துட்டு இருக்கேன். அண்ட் ராங் நம்பர்லாம் குடுத்துருக்கேன். அந்த ராங் நம்பர் செஞ்ச எக்ஸாம்ல வந்த ராங் நம்பர் தான் நான் ஃபர்ஸ்ட்டு குடுத்த ராங் நம்பர். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர ஒரு 5, 6 எஸ்ஏ நீங்க படிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க 5, 6 எஸ்ஏ படிச்சு ரெடி பண்ணி வச்சுக்கன்னா, எல்லா எஸ்ஏக்கும் அதே நீங்க எழுதிக்கலாம். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் ரிசல்ட் எப்போ வேணாலும் வரும். வெப்சைட்ல உட்காந்துட்டு இருக்காதீங்க. இந்த பிளேலிஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. குட்டி பையன் பிறந்தநாள் நவம்பர் 24க்குள்ள 2K சப்ஸ்கிரைப் அச்சீவ் பண்ணணும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் யாருக்கு தெரியுமோ, யார் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ரெக்ரூட்மெண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு தேவை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் அது என்னால் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். தேங்க் யூ ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க் யூ.